எந்த நோயாலும் மருந்து கொடுத்து ரெடி பண்ணுறோம். ஆண்மை குறைபாடு, நீண்ட நேர உறவு, லேடிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஜென்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். சில ஆளுகளுக்கு வந்து அவங்க பண்ணுற ஆம்பளைகள் வந்து அவங்க பண்ணுற தப்புதுனால. வணக்கம் மக்களே, நான் உங்கள் திருநங்கை மீராபாலன். இப்போ நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கிறோன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் சிறந்த தம்பதியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் என்னென்ன, இன்னொன்று ஆண்மை குறைபாடுகள் பற்றியும் அது பற்றிய பிரச்சனைகளையும் மேலும் அதற்கான நிரந்தர தீர்வுகள் காணவும் குருஜியை நம்ம பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. எப்போ வேணாலும் பற்றி இந்த லேகியம் எல்லாம் வந்து தோணும் நேரத்தில் இருக்கு. சரி, ரைட், ஓகே, மருந்து கொடுங்க. நரம்பு தளர்ச்சின்னு தான் சொல்லுவாங்க, அதான் ஆண்மை குறைபாடு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மருந்துகோ இதில் வந்து 7 பஸ்பங்கள் இருக்கு. சரி, மருந்து சாப்பிட்டோன்னா அண்ணன் இப்போ இருப்பாரா? அவரோட நிலைமை எப்படி ஆகும் சொல்லுங்க. ஏதோ உங்களுக்கு நம்ப வைக்கிறதுக்காக இறக்குறது கிடையாது. நீங்கள் அது லேகியமாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை கேள்விப்பட்டேன். இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நம்ம லைவாக அந்த மூலிகை எடுக்கலாமா? எடுத்து நீங்கள் பண்ணி காட்டுறீங்களா? வாங்க போ. எதனால வந்து ஆண்மை குறைவு வந்து ஏற்படுது? ஆண்மை குறைவு எதனால வருதான்ட்டு சில ஆளுகள், வயசான ஆளுகள், சின்ன வயசுல கல்யாணம் ஆகிறவங்க 18, 16 எல்லா தம்பதியர்களுக்கும் எல்லா ஆண்கள் பெண்களுக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா ஆண்மை குறைபாடு, மேலும் நீண்ட நேர உறவு. ஆண்மை குறைபாடு இதை தீர்க்கறதுக்கான ஏதாவது வழிகள் இருக்கா? ஓஹோ, ஓகேம்மா, நீங்க கேட்கறது புரியுதுங்க. ஆண்மை குறைவுன்றது எப்படின்னா, ஆண்மை అనేది ஒரு ஆண் பெண் இருவாளும் 2 பேரும் வந்து ஒன்னா இருந்துருந்தா ஒரு ஆண்மை. செக்ஸ், இங்கிலீஷ்ல வந்து செக்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. இது வந்து தப்பு பூத்து கிடையாது, தப்பான பேச்சு கிடையாது. இது வந்து దైవ సృష్టి అనేది అది கடவுள் கொடுத்த ஒரு வரம். சின்ன ஜீவிலிருந்து, எறும்புலிருந்து பெரிய ஜீவி வரைக்கும் எல்லாருக்கும் அது ஆண்டவனோட சுஷ்டி. இது பத்தி சில ஆளுகள், நிறைய ஆளுகள் இது பத்தி ரொம்ப ஃபீலிங்ல போறாங்க. இது சின்ன வயசுல தெரியாம ஒரு தப்புகள் பண்ணுவாங்க சில ஆளுகள். இந்த படத்துகள் பார்த்துட்டு அது பார்த்து இது பார்த்து சின்ன சின்ன கைப்பழக்கம், அந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் தெரியாம ஒரு ஹார்மோனிக் பேலன்ஸ் கண்ட்ரோலிங் பண்ண முடியாம ஒரு தப்பான ஒரு வகையா போயிட்டு அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதோட குறைபாடு என்பது கண்டிப்பா தெரியும். அது தெரியும்னால என்ன ஆகும்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சில ஆளுகள் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, யூரியனுக்கள். அந்த யூரியனுக்கள் இருந்தாதான் ஒரு மேல் உடல்ல இருந்து ஒரு ஃபீமேல் உடலுக்குள்ள வந்து ஒரு கர்ப்பப்பை நோக்கி வேணுது. இந்த காம்ப்ளெக்ஸ் யூரியனுக்கள் போனாதான் குழந்தையோட என்கரேஜ் வரும். ஆனா இந்த சின்ன வயசுல தெரியாம பண்ற தப்புகளால என்ன ஆகுமான்ட்டு அந்த யூரியனுக்களோட சக்தி எல்லாமே சின்ன வயசுல போயிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுக்கோனே குழந்தைல தண்ணி போயிடுச்சு, லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டிகள் இருக்குது, அதனால வந்து குழந்தை ஆகலன்னு சொல்லுவாங்க. சில ஆளுகள் வந்து ஜென்ஸ்க்கு ஜீன்ஸ் இந்த ஹார்மோனிங் இந்த காம்ப்ளெக்ஸ் இல்லை, அப்போ யூரியனுக்கள் இல்லைன்னா அவங்களுக்கு புறப்பாடு சொல்லுவாங்க. இதனால வந்து இல்லாம ஆயிடுவாங்க. கண்டிப்பா குருஜி சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து வயது இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல தவறான பழக்க வழக்கங்களாலும் மேலும் மனசுல ஏற்படுற சில குழப்பங்களாலும் அப்புறம் மனசுல ஏற்படுற சின்ன சின்ன சங்கடங்களாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஆண்மை குறைபாடு மேலும் பதட்டம் இது பத்தின விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதனாலதான் இந்த பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு. எவ்வளவோ தம்பதியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில வந்து நிறைய குளறுபடிகள், குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்களுக்கு வந்து உங்களுடைய மருத்துவம் எந்த வகையில உதவி செய்யுதுன்னு நீங்க சொல்லுங்க. வந்து ஆண் பெண் இருப்பாருக்கு 2 பேருக்கு, ஃபீமேல் மேலுக்கு 2 பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு ஆனந்தபூர்வமா நடக்கிற ஒரு காரியக்கிரமம், ஒரு வேலை தான் இந்த வேலை. லேடிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஜென்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். சில ஆளுகளுக்கு வந்து அவங்க பண்ற ஆம்பளைகள் வந்து அவங்க பண்ற தப்புனால திருப்தி అనేది ஒரு ஃபீமேலுக்கு வந்து ஒரு ஆம்பளைனால பண்ண முடியாது. இந்த உலகத்துல வந்து ஒரு ஃபீமேல் சாட்டிஸ்பேக்ஷன் பண்றது எந்த ஆம்பளைனாலும் முடியாது. தப்பு கிடையாது, நான் சொல்றது வந்து தப்பு கிடையாது, இது உண்மை. இது ஒரு ரகசியமான ஒரு உண்மையான ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து எப்படிங்கன்னா, ஒரு ஆம்பளை உடம்புல இருந்து யூரியனுக்களோட செட்டு கட்டியா வரும், விந்துவான்னு சொல்லுவாங்க இல்லையம்மா. அது நல்லா ஸ்டெமினா கவுண்ட் అనేది வந்திருந்தா ஒரு 2 பேர் வந்து அந்த வேலை பண்ணும்போது ஒரு டைமிங் சென்ஸ் கிடைக்கும். டைமிங் சென்ஸ் கிடைக்கும் போது ஒரு 1/4 மணி நேரம் மினிமம்
ஒரு 1/4 மணி நேரம் அந்த வேலை நடக்கும் போதும் ஒரு ஃபீமேலுக்கு என்னது ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி, ஒரு திருப்தி இருக்கும். ஆனா இதுல என்ன ஆகும் ஐயான்ட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம்க்குள்ள அதோட உணர்ச்சிகள் வரும்போது வேலை நடக்கிறதுக்கு முன்னாலே அதோட விந்தனது வெளியே வரதுனால ஃபீமேலுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் అనేది இருக்காது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா குருஜி வந்து உயிரணுக்கள் அதிகப்படுத்துறது, மேலும் உடல் உறவில் வந்து நீண்ட நேர திருப்தி அடைகிறது, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய மருத்துவம் இந்த இப்போது இருக்கிற தம்பதியருக்கு எந்த வகையில் உதவி செய்யும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த மருந்துகள் எப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட உணர்வுகள் ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அந்த உணர்வுகள் வந்து சரியில்லைனால உடம்புல ஹீட்டு வந்துட்டு உடம்புல வந்து சில ப்ராப்ளம்ஸ், சில விஷயங்கள் வெளியே வந்துடும். அது ஹீட்டுனால அப்புறம் வந்து சின்ன வயசுல நான் சொன்ன மாதிரி இந்த தப்பான விஷயங்கள் பழக்க ஆல்கஹால் சாப்பிட்றது அந்த மாதிரி பண்றதுனால வரும். அதுக்கு வந்து நம்ம மறந்து இந்த லேக்கியம் பார்த்திருந்தா ஒரு 8 வகை சூர்ணங்கள் கலந்துட்டு தேனை பஸ்பங்கள் எல்லாம் கலந்துட்டு நம்ம வந்து ஓனாவை தயார் பண்ணி இந்த மருந்துகள் கொடுக்கறோம். இந்த மருந்து கொடுக்கறதுனால என்னன்னா உள்ள போய் உள்ள இருக்கிறது உடம்புனது ஒரு கண்ட்ரோலிங் கொண்டு வரும் நேச்சுரலியா. இப்போ ஒரு 50 வயசு இருக்கிற ஆள் இருக்குதுன்னு வைங்க, அந்த வயசுக்கு ஆளுகளுக்கு சில ஆளுகளுக்கு உணர்ச்சிகள் வராது, நரம்பு வீக் ஆயிடும், அப்புறம் வந்து அவங்களுக்கு விந்து சக்தி இன்க்ரீஸ் கம்மியாகும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு இது சாப்பிட்டாலும் உள்ள போய் அது உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாம் கம்மி பண்ணி யூரியன்களோட சக்தி அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு டைமிங் சென்ஸ் கிடைக்கும். உணர்ச்சி இல்லாத உணர்ச்சி கொண்டு வரும். இது இந்த லேக்கியம். அதே மாதிரி இந்த மாத்திரைகள் இருக்குது. இப்ப சுகர் இருக்குதுன்னு வைங்க, இந்த தேனையோட தயார் பண்றா லேக்கியம் சாப்பிட முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி மாத்திரைகள் அவங்களுக்கு தகுந்த தயார் பண்றோம். அதே மாதிரி தைலம் ஒன்று இருக்கும். அந்த தைலம் சில நரம்புகள் வீக் ஆகி அவங்களால வேலை செய்ய முடியாம ஒரு பக்கவாதம் வந்தாலும் கை கால் எல்லாம் வேலை செய்யாம எப்படி உணர்ச்சிகள் இல்லாம இருக்குமோ அதே மாதிரி அந்த தைலங்கள் வந்து நரம்புகளுக்கு தேய்ச்சி விட்டனால அது பாட்டுக்கு அது செட் ஆயிடும். அந்த மாதிரி மருந்துகள் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு இயற்கையவே சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு திருப்தி, நல்லா வாழணும், ஆண் பெண் 2 பேர் நல்லா இருக்கணும். அதே மாதிரி குழந்தை இல்லை அவர்களுக்கு குழந்தைல இருக்கிற மாதிரி இந்த இயற்கை மருந்து கண்டிப்பா வேலை செஞ்சுட்டு அவங்க நல்லா வாழ வைக்க முடியும். அதுக்கு நிறைய விதமான வகையா இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சாப்பிடணும், சில ஆளுகளுக்கு லேக்கியம் சாப்பிட முடியாது, சில ஆளுகள் மாத்திரை வேண்டாம்னு சொல்லுவாங்க. சில ஆளுகள் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நான் வந்து அந்த டைம்ல ஒன்னு ஆகிற டைம்ல சாப்பிட்ற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி மருந்துகள் இருக்குது. அப்படி இல்லாம இயற்கையாவே நம்ம டெய்லி சாப்பிட்டு மருந்து தேவையில்லாம எப்பவுமே நல்லா இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்குது.